ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு இதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இதை அரைக்க தான் நம்ம போகிறோம். ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம், நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உடஞ்ச முந்திரின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி 4 தக்காளியை, கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் தக்காளி தான், 4 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதை வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம மூடிக்கலாம். இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். தக்காளியோட தோல் கொஞ்சம் வதங்கணும், வெங்காயம் வதங்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப டீப் ஃப்ரையாலாம் பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். நம்ம அரைச்சி மறுபடியும் தான் நம்ம வதக்க போகிறோம். அதனால் நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வதக்கிட்டு இதை நம்ம நல்லாவே ஆற வச்சுக்கலாம். நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். நம்ம பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன் நான். முந்திரிலாம் நல்லா அரையணும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான். நீங்கள் பட்டரை 2 டேபிள்ஸ் கூட விட்டுக்கோங்க, பட்டர் இருந்தால். நான் ஏன் எண்ணெய் விடுறேன்னா, கடைசியாக பட்டர் சேர்த்துக்கலாம். நிறைய பட்டர் சேர்த்தோம்னாலும் திகட்டலாக இருக்கும். அதனால் கடைசியாக பட்டர் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெயை விட்டு செய்கிறேன். ஒரு பட்டை போட்டுங்க, 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது கூடவே 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட மசாலா சேர்க்கலாம். நான் முன்னாடியே சேர்த்துட்றேன். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பவுடர் அதை அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் பன்னீர் 400 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. இந்த 400 கிராம் பன்னீரை நம்ம இதில் போட்டு முதல்ல மசாலாவில் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மசாலாவில் வறுத்து எடுக்கும்போது. லைட்டாக தான், ரொம்ப டீப்பாலாம் நம்ம வறுக்க போகிறதில்ல. லைட்டாக தான் அந்த மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம். நீங்கள் அரைச்சி வச்ச மசாலாவுக்கு அப்புறம் மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் பன்னீர் போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் மூடி. நான் முன்னாடியே மசாலாவில் பன்னீர் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம ஊற்றி இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஏன்னா நம்ம பன்னீர்லாம் கீழே போய்ட்டு அடியில் ஒட்டிக்கும். நம்ம மறுபடியும் கலரி விடும்போது உடஞ்சி வரும். அதனால் சிம்மில் வச்சு நம்ம மூடி விடலாம். மூடி நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான கரண்டியில் நம்ம எடுத்து விடணும். கரண்டி போடக்கூடாது. அன்னக்கரண்டி மாதிரி இருக்கிறதுல நம்ம எடுத்து விடணும். ஏன்னா உடஞ்சிரும் பன்னீர்.
அதனால் லைட்டாக நீங்கள் வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். சிம்மில் வச்சு மூடி விடுங்க. இது எந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும்னா, எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து பால் தான், எப்போவுமே நான் பால் தான் ஆட் பண்ணிப்பேன். பால் வந்து ஒரு 1/4 கப்பு பால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டு எதுவுமே மாறாது. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் தான் டேஸ்ட்டுன்றது இல்லை. இந்த பால் ஊற்றினாலும் நல்ல டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் பால் ஊற்றினாலும். அதனால் வந்து நான் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் நம்ம. சர்க்கரை வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் நான். இது கூடவே மேத்தி இலை வந்து நான் ஆல்ரெடி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து மேத்தி இலை நம்ம வேணும்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போடுங்க, நல்லா உடச்சி. அவ்வளோதாங்க. கலரி விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் மூடி போட்டு மூடிக்கலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பாருங்கள், அதோட கலரே வந்து மாறி இருக்கும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நான் வந்து கடைசி ஸ்டேஜில் ஃபைனலாக தான் நான் பட்டர் போடுவேன். எப்பவுமே வந்து முன்னாடி தாளிக்கும் போது போட மாட்டேன். நிறைய பட்டர் போட்டோம்னா திகட்டலாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கடைசியாக வந்து போட்டுப்பேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு மாறாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.